தவா நல்லா ஸ்கீட் ஆயிடுச்சு. தவாவில் ஆட் பண்ணிடலாம். எப்படி உருளை வறுத்து பாருங்க. சூப்பரான மில்க் புரோட்டா ரெடிங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மில்க் புரோட்டா பண்ண போகிறாங்க. மில்க் புரோட்டாவும் மிக்ஸ் வெஜ்ஜியும் பண்ண போகிறாங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து எல்லா காய்கறியும் போட்டு மிக்ஸ் ஆட்டு போட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அங்கே போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டேங்க வாழ்க்கையில். இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருளை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸ் வெஜ்ஜி பண்ணதுக்கு நம்ம குக்கரில் வச்சுக்கிடலாங்க. எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பட்டாணி எல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிடணுங்க. இதில் வந்து நம்ம தேவையான பொருள்களை ஆட் பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய், ஒரு 4 லவங்கம், ஒரு நட்சத்திரப்பூ, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, ஜாதிப்பூங்க, ஒரு ஜாதிப்பூ, 2 துண்டு பட்டை, மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. பொரிஞ்சு வர நேரத்தில் நம்ம ஒரு 7-8 முந்திரி பருப்பு, மக்கானா, கொஞ்சமாக மக்கானா ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்கானா போட்டிங்கன்னா. அப்புறமா ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸுங்க, 2 தக்காளி பழம், 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம். ரொம்ப கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் வெஜ்ஜி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு, இட்லிக்கு, நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி வந்து நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். சும்மா போட்டேன்னா ரொம்ப குலைவாயிரும். ஒரு விசில் விட்டு எடுக்கணுங்க. மீடியத்தில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். பேனில் நல்லா வதங்கிருச்சு. ரொம்ப வதங்காண்டாம். உள்ளே கிடக்க மசாலா வந்து நமக்கு பேச பொரிஞ்சாலே போதும். சுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு விசில் விட்டுக்கிட்டணுங்க. ரொம்ப வேகக்கூடாது. திருப்பி நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் வெங்காயம், தக்காளி, உள்ளடக்க கரம் மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம காய்புறம் கட் பண்ணி அடுத்தல கிரேவி பண்ணணுங்க. அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். 70% வந்தால் போதுங்க நமக்கு. மீடியத்தில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மில்க் புரோட்டா பண்ணதுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு வந்து நமக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு போதுமானது. இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிடலாம். சீனி ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் மில்க் பவுட்ரு போட்டுக்கோங்க. மில்க் பவுட்ரு போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். நெய் ஆட் பண்ணியாச்சு. ஒரு காலத்துலேயும் நெய் வந்து உரையாதுங்க. கடையில் வாங்கினா காஸ்ட்லியான நெய் வாங்கினாலும் உறைஞ்சி போய் தான் இருக்குது.
அந்த நாளையிலலாம் நெய் வந்து நல்லா குருணையாக இருக்கும். பார்க்கறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். ஊற்றி சாப்பிட்டாலும் அந்த மணம் மணக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ மணமும் இருக்க மாட்டேக்கு, காசு தான் நிறைய வாங்குதாங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய் விட்டு பாலுங்க, காய்ச்சி ஆற வச்ச பால் இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை விட்டு நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் பால் எனக்கு கரெக்டாக இருக்குது. பாலெல்லாம் நம்ம அளவில் எடுக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு சில மாவு வந்து கோதுமை மாவு, ரேஷன் மாவு வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுக்கும். கடையில் உள்ள மாவு வந்து ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து தண்ணி எடுக்குங்க. தண்ணியோ பாலை ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம ஊற்றி பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கணும். ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தோம்னா நல்ல சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு மாவு வந்து. மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கரில் வந்து நல்லா ஏறி இறங்கிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வந்துருச்சுங்க. நல்லா வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. நம்ம ரெண்டாவது வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த அளவு வெந்தோடனே எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. நம்ம கரம் மசாலாலாம் போட்டு வேக வச்ச உடனே மணம் அப்படியே ஒரு மணம் மணக்கு. இப்போ காய் பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நம்ம தண்ணியோட போட்டு அரைச்சி எடுத்துக்கணுங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி பழத்தில் வந்து நம்ம தோல் எடுத்துக்கணுங்க. தோல் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சுங்க. தக்காளி பழத்தில் தோலை வேக வச்சாச்சுனாலே நமக்கு பூட்டாக வந்துடும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து நம்ம கரம் மசாலாவையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அதுக்கு தகுந்தபடி காய் ஆட் பண்ணிக்கிடணும். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். பீன்ஸ் வந்து அப்படியே சேர்த்து வச்சு 2-3 கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் இருக்க மசாலா பூரா நம்ம
மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிசம் பண்ணிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாட்டு எண்ணெய் விட்டு நம்ம காயை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கிடலாங்க. உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் ஆட் பண்ணிக்கிடலாம். பீன்ஸ் வந்து கடைசியில் போட்டுக்கலாங்க. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. பட்டாணிங்க, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, அப்புறமா பன்னீருங்க. 100 கிராம் பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா பன்னீர்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை வீட்டில் மிக்ஸ் வெஜ்ஜி கிரேவி பண்ணி பாருங்கங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாங்க. கிரேவிக்கு தகுந்தபடி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி இலைங்க, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும். காரத்துக்கு தகுந்தபடி வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா போட போகிறோங்க. மசாலா இவ்வளோ தான். இதுக்கு நம்ம சோம்பு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். அதுதான் மசாலா. இதுக்கு எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். மசாலா வந்து இந்த எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷமாவது வேகணுங்க. நல்ல கிரேவி பதத்துக்கு கிடைக்கணும். நல்லா அடுப்பை குட்டி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மசாலா வந்து கிரேவிக்கு. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் நம்ம கிண்டி கிண்டி கொடுக்கணுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி கிண்டி கொடுத்துக்கணும். நல்லா சுள்ளாக வதங்கி வரணும் மசாலா வந்து. கொஞ்சம் நேரத்துக்கு வரைக்கும் கிண்டி கொடுத்துடுங்க, அடி பிடிச்சிரும். திக்காக இருக்கனால நமக்கு அடி பிடிச்சிருங்க. நல்லா வேகட்டும். நம்ம தெரிக்கிறனால கொஞ்சம் மூடி வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி கொடுத்துக்கலாம். பார்க்கலாங்க. தண்ணி நல்லா வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வற்றணுங்க. முதல்ல இருந்ததுக்கு தண்ணி நல்லா வற்றிருச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். எந்த அளவுக்கு வற்றுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. மசாலா நல்லா வற்றி வந்துருச்சுங்க. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம காயை ஆட் பண்ணிடலாம். ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. மிக்ஸ் வெஜ் கிரேவி ரெடிங்க. இந்த மாதிரி மசாலாவில் போட்டு கொஞ்சம்
வதக்கிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிடணும். தண்ணி வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, வெந்நி தான் ஆட் பண்ணணும். அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும் மசாலாலே. நல்லா வெந்துச்சுங்க மசாலா வந்து. நம்ம மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர்லேருந்து தண்ணி தாங்க, வெந்நி தான் அது ஊற்றுதேன். குக்கரில் மசாலா வேக வச்சுருந்தோம் பாருங்க, அந்த தண்ணி தான். கொஞ்சமாக வெந்நி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். வீட்டிலே அரைச்ச மசாலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும் வீட்டில் அரைச்சோம்னா நம்ம. அப்புறமா உப்பு ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் வேக வைக்கிறதுக்கு, அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே உப்பு கம்மியாக எடுக்கணுங்க, எந்த சாப்பாடுனாலும் உப்பு கம்மியாக எடுத்துக்கோங்க. உப்பு வந்து நிறைய எடுக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மில்க் புரோட்டா போட்டுக்கிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. வா, சூப்பராக இருக்குது பார்க்கையிலே. இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூக்கிடலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு நம்ம இறக்கிடலாம். எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் பார்க்கையிலே. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மி கிரேவி ரெடிங்க. மிக்ஸ் வெஜ்ஜி கிரேவி ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ கிரேவியை இறக்கி வச்சுட்டு நம்ம தோசை தவாவை அடுப்பில் வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க தேய்க்கிறதுக்கு. மாவு நல்லா ஊறிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சுங்க நம்ம மாவை. இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க, ஒட்டாது உங்களுக்கு. இப்போ தேய்ச்சாச்சுங்க. நம்ம வந்து இதில் கொஞ்சமாக நெய், பட்டர், எண்ணெய் எதுனாலும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சோண்டு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மாவு தூத்திக்கலாம். மாவு தூத்தியாச்சு. இந்த சைட்லேருந்து இப்படி மடக்கணுங்க. அப்புறமா இந்த சைட்லேருந்து இப்படி மடக்கிக்கோங்க. அப்புறமா இந்த சைடு ரேஸாக மடக்கணும். அப்புறம் இந்த சைடு மடக்கணும். இப்படி மடக்கிட்டு நம்ம ரேஸாக மாவு தூவிட்டு தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பில் இல்லாட்டாக்கா சர்க்கிள் டைப்பில் எந்த சைஸில் வேணாலும் நம்ம தேய்ச்சிக்கிடலாம். அவ்வளோதாங்க, தேய்ச்சாச்சுங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. நீங்கள் அடுப்பு முன்னாடி ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கணும்னாலும் போட்டு எடுத்துக்கோங்க. தேய்ச்சி வச்சு போடனாலும் போட்டுக்கலாங்க. கடாய் அடுப்பில் இருக்குது, போட்டுக்கலாம். தவா நல்லா ஸ்கீட் ஆயிடுச்சு. தவாவில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம நெய் தடவிடணும். நெய் தடவுனீங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. எப்படி உப்பெல்லாம் வறுத்து பாருங்க. இந்த மாதிரி உப்பெல்லாம் வரணுங்க. சூப்பரான மில்க் புரோட்டா ரெடிங்க. இப்போ அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட்டானோடனே நம்ம திருப்பி போட்டுடணுங்க. திருப்பி போட்டால் தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, புரோட்டாவாக இருந்தாலும் சரி சூப்பராக கிடைக்கும். எப்படி உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி உப்பி வரணுங்க. உப்பி வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. சூப்பராட்டு மில்க் புரோட்டா ரெடி. பார்க்கலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். மில்க் பவுடர் போட்டக்கனால பால் விட்டு நம்ம பிசைஞ்சு பண்ணியிருக்கோம். அதனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்ல பஞ்சு மாதிரி சாப்பிட்டாட்டு சூப்பராக கிடச்சிருக்குங்க. லேயரும் உங்களுக்கு அடுக்கடுக்காட்டு நல்லா வந்திருக்கு. மில்க் புரோட்டா வந்து நம்ம இந்த மாதிரி தட்டி எடுக்கணுனாலும் தட்டி எடுத்துக்கிடலாங்க. இந்த மாதிரி தட்டி எடுக்கணுனாலும் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக கிடைக்கும். லேயர் லேயராட்டு நல்லா அடுக்கடுக்காக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்கண்ணா டேஸ்ட்டும். ஒரு கையில் அப்படி அமுக்கி வைக்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கிரேவியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே மில்க் புரோட்டாவும் பன்னீர், பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் மசாலா வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எம்மி பிரேக்ஃபாஸ்ட்டுங்க அன்னைக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க. மில்க் புரோட்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக கிடைக்குமா உங்களுக்கு வந்து. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படி பன்னீர், பட்டாணி, பீன்ஸு, கேரட்லாம் போட்டு உருளைக்கிழங்குலாம் போட்டு அட்டகாசமாக பண்ணியிருக்கு. வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ருமாலியா புரோட்டா போட்டிருந்தேன். அதில் ஒரு சிஸ்டர் பண்ணிவிட்டு சூப்பராக வந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி இதையும் ட்ரை பண்ணுங்கள் தைரியமாட்டு. சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பாய்.